நான் ஏன் இதை ஃபஸ்ட் படமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்தேன் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஹீரோவுக்கு நடக்கிற ஒன்று இது அப்படியே ஹீரோயினுக்கு இதில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு சொல்கிறப்பவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. இதை நம்ம ஃபஸ்ட் படமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை எடுத்தேன். ஸோ எனக்கு அது ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும், ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு ஃபைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் இருந்தேன். பட் இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டு டீம் தேவைப்பட்டாங்க இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதுக்கான பெஸ்ட்டு டீமை நான் சர்ச் பண்ணுறதுக்கான அதுக்கான டைமை நான் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேரை மீட் பண்ணேன். யாருக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு லவ் இருக்குது, இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அப்படி நான் செலக்ட் பண்ணது தான் இந்த டீம். 2018 நான் காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டாக அப்போ தான் முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பிரதீப் ப்ரோவோட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரவின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் எனக்கு ஒரு அந்த பிரதீப் ப்ரோ போட்டிருந்த ஒரு ஏடி காலை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தான். நான் வேறு ஒரு டேரக்டருக்கு அப்ளை பண்ணுறதுக்காக நான் என்னோடய ரெஸ்யூம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அவங்க அது நடக்கலை. அது அங்கே நடக்கலை. அதான் எக்ஸ்பிளைன் அவங்க கேட்ட எந்த குவாலிஃபிகேஷனுமே என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் அது நடக்கலை. ஆனால் அவர் நான் அதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு ரெஸ்யூம் இதை என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சான். நான் அப்போ அது ரிஜெக்ட் ஆன அந்த இன்டர்வியூ அப்போ என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நம்ம ஏடியாலாம் ஒர்க் பண்ண வேணாம், நம்ம டேரெக்டாக படம் பண்ணுறதுக்கான ஒரு முடிவு போகணும். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் ஏடியா ஜாயின் பண்ணுறதுங்கிற ஒரு அரைவலுக்கு நான் வந்த ஒரு பாயிண்டில் தான் பிரதீப் ப்ரோவோட அந்த ஏடி காலை எனக்கு என் ஃப்ரெண்டு ஃபார்வர்ட் பண்ணான். அதை பார்த்துட்டு சரி நம்மகிட்ட தான் ஒரு ரெஸ்யூம் இருக்கே, இது சும்மா ஃபார்வர்ட் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பண்ணேன். அப்போது ஒரு நாள் பிரதீப் ப்ரோ கிட்டேருந்து எனக்கு கால் வந்துச்சு. நான் நம்பலை ஃபஸ்ட்டு, யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிரதீப் ரங்கநாதன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் சர்டைன் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டார். அவர் கேட்ட கொஸ்டின் எப்படின்னா புக்ஸ் படிப்பீங்களா, டைப் ரைட்டிங், தமிழ் டைப் ரைட்டிங் தெரியுமா, ஸோ இது ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் நான் ரொம்ப பார்த்ததில்லை, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்டார். எனக்கு தெரியாது, எல்லாத்தையுமே தெரியாது, எடிட்டிங் தெரியுமா தெரியாது, ஸோ எல்லாமே தெரியாதுங்கிற ஒரு தான் சொன்னேன். ஆனால் அவர் என் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தாரு, அது அவருக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் அவரே எனக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அவர் சொன்னார் நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக இருக்கீங்க, நம்ம நேரில் மீட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் கரெக்டாக அவரை மீட் பண்ண அன்றைக்கி கோமாளியோட 50th டே, அதாவது கோமாளி ரன்னிங்கில் இருக்கும்போதே ஒரு அடுத்த படத்துக்கான டீமை செட் பண்ணுறதுக்கான ஒர்க்கில் இருந்தாருங்கிறதே எனக்கு அப்போ ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. 50th டே அன்றைக்கி தான் நான் முதல்ல போய் அவரை பார்க்குறேன். அவங்க அப்பா வந்து உள்ளே வந்து ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு போனார் பிரதீப் ப்ரோக்கு, ஹாப்பி 50th டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஆரம்பித்த ஜேர்னி அது. ஒரு 3 months வந்து நீ செலக்டடுங்கிறத அவர் என்கிட்ட சொல்லலை. நான் ஜென்ரலாக அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த எண்ட் ஆஃப் 3 monthsல என்னோட ஏடி, அதான் நான் உன்னை ஏடியாக அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மூட் எனக்குமே ஃபீல் ஆச்சு. அங்கேருந்து அப்படியே லவ் டுடே முடிச்சு அதான் அங்கேருந்து ஒரு 3 years ஆச்சு. ஏன்னா அது அந்த கோவிட் டைம் கரெக்டாக நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த பாயிண்டில் ஒரு கோவிட் வந்துச்சு. அந்த கோவிட் முடிகிறப்ப நாங்கள் லவ் டுடே ஸ்டார்ட் ஆச்சு. லவ் டுடே முடிச்சுட்டு அடுத்து ஒரு 2 years திரும்ப அவர் கூடயே ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒரு பாயிண்டில் சரி ஓகே நம்ம ஒரு படம் ஒன்று பண்ணணும், அதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி முடித்த உடனே அவர்கிட்டே சொன்னேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவர் அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தார். அவர் கதை கேட்குற அளவுக்கான டைம் அவர்கிட்ட நானும் சொல்கிறேங்கிறதையும் சொல்லேன். எனக்கு தெரியும் அவரோட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னுமே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்குறப்ப சொன்னாங்க ரொம்ப டே நைட் அவர் ஷூட் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், ஆனால் கதை நல்லா வந்திருக்கு, நான் ஏஜிஎஸில் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணார். ஏஜிஎஸ்க்கு உடனே அதை இன்ஃபார்ம் பண்ணார். அவர்கிட்ட சொன்ன அன்றைக்கி ஈவினிங்கே ஐஸ்வர்யா மேம் எனக்கு கால் பண்ணி நரேஷனுக்கான அந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுத்தாங்க. இப்படி தான் பிளாஸ்ட் நடந்துச்சு. அங்கே இருந்த பொண்ணு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொன்னா, ரிஸ்க் எடுக்க வேணாம், அந்த 3 பேரையும் முடிச்சிருங்க. அப்புறம் என்னோட டெக்னிக்கல் டீம் அருண் ப்ரோ, ஃபினிக்ஸ் பிரபு மாஸ்டர், அதுக்கப்புறம் வீரமணி கணேசன் அண்ணா ஃபார் ஆர்ட் டைரக்ஷன், பிரதீப் ராகு ப்ரோ ஃபார் எடிட்டிங், அதுக்கப்புறம் தினேஷ் மனோகரன் ஃபார் காஸ்டியூம்ஸ். இது எப்படின்னா இது எங்கள் டீமே எப்படின்னா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கான ஒரு டீம். அந்த ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு 6 பேர் ஒன்றா வளர்ந்து அவங்க ஒரு படம் பண்ணி ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இது நம்ம ஃப்ரெண்டு படம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த லெவல் ஆஃப் வைப் தான் எப்பயுமே எங்கள் ஷூட்டில் இருக்கும். ரொம்ப எனக்கு ஷூட் போனால் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு காலைல செட்டுக்கு போய் எல்லாரையும் பார்த்தா எனக்கு அது அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நான் ஷூட் முடிச்சுட்டு இப்போ என்னடா திரும்ப எனக்கு ஷூட் பண்ணணும், காலையில் அவங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் இதை திரும்ப பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது. இதை நான் லிட்டரலாக மிஸ் பண்ணுறேன். ஸோ அந்த அளவுக்கான ஒரு வைப் எனக்கு எப்பயுமே அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆல்சோ இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். என்ன பேக்கப் பண்ணுறதுக்கு அவங்க நான் எந்த இடத்துலையும் பயந்துடக்கூடாது, நான் எந்த இடத்துலையும் பதறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை பேக்கப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பெஸ்ட்டான ஒரு டெக்னிக்கல் டீம் இருந்தாங்க. அப்புறம் வந்து எடிட்டர்
அகைன் லவ் டுடேலேருந்தே எனக்கு அவரை ரொம்ப நல்லாவே தெரியும். லைக் அவருக்கு வந்து அவரும் அகைன் அப்படி தான், லைக் ஒரு எடிட்டராக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக தான் அவர் படத்தை பார்ப்பார், அவர் ஆடியன்ஸாக தான் படத்தை எடிட் பண்ணுவார். லைக் அவருக்கு தெரியும் எக்ஸாக்டாக இந்த இடம் லேக் இருக்குது, இந்த இடம் லேக் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அக்யூரேட்டாக அவர் ஃபைன் பண்ணுவார். அந்த சென்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா என்னால் இது நான் எழுதியிருக்கேங்கிறதுனால எனக்கு என்ன தோணுன்னா லேக்கே இல்லை, இது கரெக்டாக தான் இருக்குங்கிற ஒரு தாட் தான் எனக்கு இருக்கும். ஆனால் அவர் எனக்கு புரிய வைப்பார், இல்லைடா இது இந்த இடத்துல ஒரு லேக் இருக்குது, இதை நம்ம கட் பண்ணி தூக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவரோட ஒர்க்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு. அகைன் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக, லைக் ரொம்ப டைட் ஷெடியூலில் இருந்தார். ஒரே நாளில் தான் அவர் அந்த ட்ரெய்லர் கட் பண்ணார். ஒரு நாளில் அவ்வளோ சூப்பரான ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணார். அதை பார்த்து ப்ரொடக்ஷன் எல்லாருமே ரொம்ப பயங்கர ஹாப்பியானாங்க. ஈவன் எனக்குமே அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு பெரிய ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பிளாஸ்ட் ஒரு மூவியாகவும், ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் பிளாஸ்ட் ஒரு மூவியாகவும் பார்க்கப்பட்டுச்சுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. அதுக்கு காரணமும் அவர் தான். அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் லவ் டுடேயில் ஃபஸ்ட்டு அவர் தான் லைக் காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ண வேண்டியது. அப்புறம் சில ரீசன்ஸ்னால அவரால் பண்ண முடியல. அப்புறம் இந்த படத்துக்கு அர்ச்சனா மேம் வந்து நம்ம தினேஷ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா அர்ச்சனா மேம்க்கு வந்து அவரோட ஒர்க் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லுக்ஸ் அவங்க சொன்னது இதுதான், லுக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம கண்ணை மூடிட்டு யோசிக்காமல் தினேஷ் மனோரன் ப்ரோ போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அகைன் கூப்பிட்டு பேசினேன். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை அவர் ஃபுல்லாகவே ரீட் பண்ணார். ரீட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எனக்கு நிறைய கேரக்டர் சார்ட்ஸ் மாதிரி ஒரு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மூடில் போகலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒன்று ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அகைன் லைக் இது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததில் அவரோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அப்புறம் ரவி பாஸ்டூர் சார் அகைன் இந்த ப்ராஜெக்டை வந்து என்னை விட அதிகமாக நம்பின ஒருத்தர் நான் அவரை பார்க்குறேன். ஆல்சோ மியூசிக்காக நான் அவர்கிட்ட எதுவும் கேட்கவே தேவையில்லை. அவர் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு 3 days நான் அவர்கிட்ட பேசினா கூட கால் பண்ணுவார், என்ன சுபாஷ்ஜி ஃபோனே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சார் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு சார் அப்படின்னா, நான் இப்படி ஒரு சாங் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு அனுப்புவார். ஸோ அவர் இந்த ப்ராஜெக்ட்கான ஒரு தீம்ஸ் அண்ட் இதையும் அவர் சைட்லேருந்து எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக அனுப்பிட்டே இருப்பார். ஸோ இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்துச்சு. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் லைக் நான் வந்து இனிஷியலாக நான் சொன்ன பட்ஜெட்டை விட ஒரு ப்ராப்பர் எஸ்டிமேஷன் போட்டு பார்க்குறப்ப into 3 times வந்து அதோட பட்ஜெட் வந்துச்சு. பட் அவங்க அதிலேருந்து ரொம்ப பேனிக்கே ஆகலை. என்னை நம்பினாங்க, இந்த கண்டென்ட்டை நம்பினாங்க, நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னவா ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அவங்க அந்த ப்ராஜெக்டை ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்க, என்ன ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. ஆல்சோ நான் அதாவது ஒரு லைக் ஏஜிஎஸில் நம்ம ஃபஸ்ட்டு படம் வருது, இதை விட நமக்கு பெருசாக வேறு என்ன லைக் அப்படிங்கிற ஆல்சோ நான் வந்து ஏஜிஎஸில் இந்த படம் சைன் ஆகலை அப்படின்னா இந்த வந்து நான் வந்து ஒரு வெப் சீரிஸாக பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நான் வச்சுருந்தேன். தேங்க்ஸ் டு அகோரம் சார், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம் என்னை பிலீவ் பண்ணதுக்கு. லைக் நம்மளோட ஜேர்னி வந்து இது அகைன் அதான் இந்த பிளாஸ்ட்டுங்கிறத வந்து எனக்கும் ஏஜிஎஸ்க்குமான ஜேர்னியோட ஒரு வெரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். இன்னும் நம்ம நிறையா சக்ஸஸை கண்டிப்பாக கொடுப்போங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன் சார்.